Hey guys, welcome back. Finally நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த Samsung S23 சீரிஸோட லான்ச் டேட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த மாதம் February 1ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக S23 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த சீரிஸில் வந்து மொத்தமாக 3 ஃபோன்ஸ் இருக்க போது S23, S23 Plus அண்ட் அல்ட்ரா. நம்ம சேனல் ஏற்கனவே வந்து அல்ட்ரா பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இனி நம்ம வீடியோவில் வந்து S23 and Plusல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ், என்ன ப்ரைஸ் வரலாம், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சாம்சங் ஃபேனாக இருக்கீங்கன்னா எந்த சாம்சங் ஃபோன் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டாக என்ன சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய காமனான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான். குவால்காமோட இந்த வருஷம் ஃப்ளாக்ஷிப்பான ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 4 nm பேஸ்டு ப்ராசஸர். இந்த வாட்டி வந்து TSMC தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த வருஷம் குவால்காம் வந்து சாம்சங்கோட க்ளோஸாக ஒர்க் பண்ணி இந்த S23 சீரிஸ்க்காகவே வந்து 8 Gen 2 வந்து செப்பரேட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த S23 சீரிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் வந்து கஸ்டமைஸ்டு ஃபார் கேலக்ஸி ஃபோன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி ஆப்டிமைசேஷன்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஜிபியூன்னு பார்த்தோன்னா Adreno 740 GPU இருக்க போது இந்த 8 Gen 2ல் வந்து AI கேப்பபிலிட்டிஸ், ISP, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு மேசிவான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. 8 Gen 2 வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து LPDDR5X RAM, UFS 4 ஸ்டோரேஜ், இந்த மாதிரி வந்து ஒரு டாப் நாச் ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா செக் பாக்ஸையுமே வந்து டிக் பண்ண ஃபோன்ஸாக தான் இருக்குது. பட் ஹீட் டிசிபேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரும்போது ஒரு பெட்டர் ஹீட் டிசிபேஷன் ஆஃபர் பண்ணுறதுக்காக S22 Plusல வந்து காப்பர் ஹீட் பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. S23 வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிறதுனால ட்ரெடிஷ்னல் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா S23 வந்து 6.1 inch கொஞ்சம் ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வராங்க. S23 Plus அப்படின்றப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 6.6 inch கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஆடியன்ஸையுமே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் கொண்டு வரது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மற்ற டிஸ்பிளேயோட ஸ்பெக்குன்னு பார்த்தோன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இந்த வாட்டி வந்து பிரைட்னஸையும் வந்து மேசிவாக அப்கிரேட் பண்ணுறாங்க. அண்ட் பில்டு குவாலிட்டின்னு வந்தோன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கிளாஸ் பில்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2ல வந்து ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம S23 அல்ட்ராவில் பார்த்தா அதே ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் தான் வந்து S23 and Plusக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போன ஜென்ரேஷன் பிளாஸ்டிக்லேருந்து இந்த வாட்டி வந்து கிளாஸ்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தோன்னா S23 வந்து 167 grams இருக்குது. திக்னஸ் வந்து 7.6 mm இருக்குது. S23 Plus வந்து 195 grams and 7.6 mm திக்னஸ் இருக்குது. ரெண்டு ஃபோனையுமே வந்து பயங்கர ஸ்லிம்மாக தான் இந்த வாட்டி கொண்டு வராங்க. அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்தோன்னா S23ல வந்து 3900 mAh பேட்டரி. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக வந்து பேட்டரி பம்ப் வந்து இந்த இடத்துல இருக்குது. S23 Plusல வந்து 4700 mAh பேட்டரி. பட் ரெகுலர் S23ல வந்து ஒரு 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸில் வந்து நமக்கு 45 watt வரைக்குமே வந்து வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து வயர்லெஸ் அண்ட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்குமே வந்து S23 and Plus ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்பெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் காமனாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 12 MP கேமரா, ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, f1.8 அப்பச்சரோட வருது. டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸும் வந்து இதில் இருக்குது. அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா அண்ட் 10 MP வந்து ஆப்டிக்கல் ஜூம் 3x வரைக்கும் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. பட் இந்த வாட்டி வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபி, வீடியோ கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் மைக் வந்து S23 and Plusலேயே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதாகவும் வந்து ஒரு சில ரூமர்ஸ் வருது. 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இந்த வாட்டியும் ரீட்டைன் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி நம்ம வந்து 24 and 30 FPS வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மற்ற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா Wi-Fi 6E சப்போர்ட் இருக்குது. IP68 ரேட்டிங் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா வந்து லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் Bluetooth 5.3ல வந்து பவர் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து சாம்சங் பே சப்போர்ட். S சீரிஸ்ன்றதுனால One UIல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த ஃபோன்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து One UI 5.1ஓட வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஸ்பாட்டாக இருக்குது. One UI 5.1ல வந்து அனிமேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா சாம்சங்கோட டெக் சப்போர்ட் எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபோன்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு வந்து போன ஜென்ரேஷன்லேருந்து இந்த வாட்டி வந்து மொத்தமாக ஒரு பவர் பேக்டு ஃபோன்ஸாக தான் வந்து கொண்டு வராங்க. லைட்டாக டிசைன் சேஞ்சஸும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. யூஎஸோட ப்ரைஸிங் வந்து லீக் ஆகிருக்கு. S23 வந்து $799க்கும் S23 Plus வந்து $1000 வந்து ஒரு டாலர் கம்மியாக வந்து லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் வருது. ஸோ இந்த ப்ரைஸிங் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து S23 சீரிஸ்க்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த S23 சீரிஸில் வந்து நீங்கள் எந்த மாடலுக்காக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் என்ன கேட்டால் வந்து எனக்கு 3 ஃபோனுக்காகவே வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ப்ளஸ்
வேரியன்ட் நம்ம எடுத்துகிட்டா ஆல்மோஸ்ட் ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோனாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசு, பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோஸ் அதிகமாக ஷூட் பண்ணுறவங்க வந்து S23 வந்து ஃபோன் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிறதுனால கைக்கு அடக்கமாக இருக்கும். அதிகமான வீடியோஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம ஷூட் பண்ணலாம். அல்ட்ரா நம்ம சொல்லவே தேவையில்ல, எப்போவுமே ஒரு டாப் நாச் ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. S Pen, பெரிஸ்கோப் லென்ஸு, கர்வ்டு டிஸ்பிளே எல்லாமே வந்து அல்ட்ராலையும் இருக்குது. ஸோ அல்ட்ரா பற்றியும் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.